புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலை எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊட்டி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். மதுரை மேலூர் அருகே வல்லாளப்பட்டி அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க மத்திய அரசு ஒப்பந்தம் வழங்கியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டம் நடத்தினர். அவர்களை சந்தித்த பாரதிய ஜனதா தமிழக தலைவர் அண்ணாமலை மத்திய அரசுடன் பேசி திட்டத்தை ரத்து செய்வதாக உறுதியளித்தார். கிராமங்களின் பிரதிநிதிகளை டெல்லிக்கு அழைத்துச் சென்று மத்திய சுரங்க அமைச்சர் கிஷன் ரெட்டியை சந்தித்து நிலைமையை எடுத்துரைத்தார். அதன்பின் மத்திய அரசு திட்டத்தை ரத்து செய்தது. மகிழ்ச்சியடைந்த கிராம மக்கள் அழகர் கோவில் வல்லாளப்பட்டியில் மத்திய சுரங்க அமைச்சர் கிஷன் ரெட்டி, தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை ஆகியோருக்கு பாராட்டு விழா நடத்தினர். இருவருக்கும் பூரண கும்ப மரியாதை அளித்து வரவேற்றனர். டங்ஸ்டன் திட்டம் ரத்தானதால் மகிழ்ச்சியில் உள்ள மக்கள் அண்ணாமலை சொன்னபடி செய்து காட்டிவிட்டதாக நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். நாங்கள் நினைக்கவே இல்லை. ஆக்சுவலி நம்ம அண்ணாமலை சாரும் சார் கிஷன் ரெட்டி அவர்கள் அவங்கெல்லாம் இங்கே வருவாங்கன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என் மயன் வந்து சொல்கிறாங்க சார் அண்ணாமலை மாமான்னு சொல்கிறான். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு பேசின வார்த்தை கூட அதுதான். ஐ எம் வெரி வெரி ப்ரவுட், வெரி ஹாப்பி அபவுட் இட் சார். டெல்லி போனாங்கல்ல, அந்த 7 பேரில் என் வீட்டுக்காரர் ஒருத்தவங்க. அவங்க சொன்னாங்க இவ்வளோ சாஃப்டாக இவ்வளோ ஹேண்டில் பண்ணுறது எந்த தலைவர்களும் பண்ணலை. அவங்க அவ்வளோ சாஃப்டாக ஹேண்டில் பண்ணி அவ்வளோ டீலேருந்து எல்லாமே ஸ்நாக்ஸ்லேருந்து அவ்வளோவும் இது பண்ணி நீட்டாக ஹேண்டில் பண்ணி இவ்வளோ இந்த பார்ட்டி மாதிரி எந்த பார்ட்டியும் நடக்கலை அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க சார். நான் அதுக்கான உத்தரவையும் அது அடுத்த நாளே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி அடுத்த நாளே வந்து அந்த உத்தரவு வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க சார். இந்த டங்ஸ்டன் சுரங்கம் வந்து எல்லாத்தையுமே மக்களை பாதிக்க விடணும் அப்படின்ற திட்டத்தை அவுத்து சுரங்கம்ன்ற ஒரு ஏலத்தை ஆரம்பித்து மக்களை ரொம்ப மன உளைச்சலுக்கு உருவாக்கி எல்லா அரசியல்வாதியும் எல்லாருமே வந்தாங்க. ஆனால் அண்ணாமலைஜி வந்து நீங்கள் எல்லாம் கவலைப்படாமல் இருங்க, மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும், இந்த திட்டத்தை பொங்கலை நல்லபடியாக கொண்டாடுங்க, இந்த திட்டத்தை முழுமையாக ரத்து செய்கிறதுக்கான வழிமுறையை பார்த்து அம்பலார்கள்லாம் கூட்டிகிட்டு போய் இந்த திட்டத்தை ரத்து செஞ்சு நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ஐயா நரேந்திர மோடி ஐயா தலைமையில் நடந்த விஷயமும் வேறு கிஷன் ரெட்டி ஐயா அவர்கள் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து மக்களாக அண்டு இந்த விழாவில் பங்கு கொண்டுட்டு வெள்ளி விழா கொண்டாடி சந்தோஷம் போயிருக்காங்க. இது எங்கள் வல்லாளப்பட்டிக்கு வந்து எல்லா மக்களும் சந்தோஷப்பட்டாங்க. இந்த அரசு உங்களுக்காக மக்களுக்காக காத்திருக்கும் அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லிட்டு போயிருக்காங்க. இது மக்களுக்கு கிடைச்ச வெற்றி, மக்களின் போராட்டத்துக்கு கிடைச்ச வெற்றி, மக்களுடைய முயற்சி இது முழுமையாக வெற்றி அடைஞ்சது. அந்த மீனாட்சி தாயே அண்ணாமலை ரூபத்தில் வந்து அந்த சொக்கநாதர் அனுப்பிச்சு எங்களுக்கு நல்லபடியாக ரத்து பண்ணி தரேன்னு சொல்லி 10ஆம் தேதி எங்களுக்கு எங்கள் ஊரில் இந்த வெள்ளிமலையாண்டி கோயில் முன்பாக சொன்னாங்க. அண்ணாமலை சார் வந்து சொன்னாங்க. சொல்லிவிட்டு உடனே நாங்கள் உங்களை 5 பேரை அவங்க அம்பலார்களை கூட்டிகிட்டு போய் நான் டெல்லிக்கே மெட்ராஸுக்கு சென்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கிருஷ்ணன் ரெட்டி அங்கே வருவார்னு சொல்லியிருந்தாங்க. 17, 18 நான் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அவங்க வர தோது இல்லை, கிருஷ்ணா ரெட்டி வந்து சென்னைக்கு வர தோது இல்லை, அதனால் டெல்லிக்கே நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி உடனே அவர் சொந்த செலவுலையே எங்கள் 5 பேரை எங்கள் அம்பலார்களை கூட்டிகிட்டு போய் அவங்க செலவுலையே எல்லாத்தையும் நல்ல விமர்சனை பண்ணி அவங்கள உடனே ரத்து செய்ய சொல்லி இவங்க கேட்ட கோரிக்கையை அவங்க எல்லாம் செஞ்சு கொடுத்து நல்ல மரியாதையுடன் கொண்டாந்து எங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அது மாதிரி சொன்னதை நிறைவேற்றின மாதிரி இங்கேயும் எங்கள் ஊர்லேயும் வந்து நாங்கள் அவருக்கும் உள்ள மரியாதையை செஞ்சுட்டோம். நாங்கள் நன்றிகளை தெரிவிச்சுக்கிட்டோம். அவர் 100 ஆண்டு பல்லாயிரத்து 100 ஆண்டு வாழ வேணும். அண்ணாமலை, கிருஷ்ணன் ரெட்டி, மோடி ஐயா அவர்கள் எல்லாருக்கும் நல்ல நன்றி. எங்களுக்கு எங்கள் நாட்டு மக்கள் 48 கிராம மக்கள் சார்பிலையும் நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். டங்ஸ்டன் திட்டம் இல்லை என்று ஒரு மத்திய சர்க்கார் வந்து ஒரு ஆர்டரை கொடுத்து எங்கள் மனதில் வந்து நீண்ட ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. இன்றைக்கி இந்த தருவாயில் பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலைஜி அவர்களும் சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்களும் இன்றைக்கி நன்றி தெரிவிக்கும் விதமாக எங்கள் மத்தியில் எங்கள் வல்லாளப்பட்டிக்கு வந்து இங்கு நல்ல சிறப்பான உரைகளை ஆட்டியிருந்தாருங்க. இந்த மக்கள் வந்து இந்த வெற்றியானது உங்களுக்கு கிடைத்த வெற்றி. அதாவது நாங்கள் வந்து எழுச்சியாக கிட்டத்தட்ட 18 கிலோமீட்டர் ஒரே அனைத்து சமுதாயமும் 18 கிலோமீட்டர் வந்து இந்த எழுச்சியை எங்களுடைய ஆதாங்கத்தை காமிக்கணும்னு போய் நாங்கள் தபால் தந்தி எங்களுடைய ஆதாங்கத்தை காமிச்சோம். அதன் வாயிலாக அதற்கு பின்னாடி அண்ணாமலைஜி பிஜேபி மாநிலத்தவர் எங்கள் ஊருக்கு வந்திருந்தார். அவர் வந்து யாரும் பயப்பட வேணாம்,
இந்த சுரங்கத்தை வந்து நான் மத்திய அமைச்சரிடம் கேட்டு நான் கண்டிப்பாக ரத்து பண்ணுறேன். நீங்கள் யாரும் எல்லாமே விழாக்களை கொண்டாடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலைஜி வந்தார்கள், அவர் சொன்னது போல் இன்று சொல்லி முடித்து அந்த திட்டத்தை ரத்து பண்ணுற அளவு உத்தரவு காப்பியை வாங்கி கொடுத்தாங்க. இங்கே இருக்க குழு 20 பேர் கண்ட குழு வந்து டெல்லியில் சென்று அவர்களை ஒரு மனிதர்களை மதித்து உட்கார வைத்து தன்னுடைய இங்கே உள்ள பகுதியில் என்னென்ன இருக்கின்றது என்றதெல்லாம் தெரிந்து கொண்டு நான் பாரத பிரதமர் மோடியிடம் சொல்லி இந்த திட்டத்தை முழுமையாக ரத்து பண்ணுறேன்னு சொல்லி ஒரு நாள் இன்றைக்கே ரத்து பண்ணுங்கன்னு இந்த குழு சொன்னாங்க. கொஞ்சம் ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள், நான் புரிய வைத்து நான் பாரத பிரதமர்கிட்ட ஆர்டர் வாங்கி உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக தங்கி மறுநாள் சொன்னபடியே தன்னுடைய திட்டங்களை இந்த டங்ஷன் துறைமுகம் மேலூர் பகுதிக்கு வராதுன்னு சொல்லி கொடுத்த திட்டங்களை ரத்து செய்து இந்த வேளையிலே எங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலே இந்த மக்கள் அளித்த அடிப்படையிலே மாண்புமிகு மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டியும் தமிழ் பாஜக தலைவர் அண்ணாமலையும் வந்து எங்களுடைய மக்களிடம் சிறப்பாக பேசிவிட்டு எங்களை பார்த்து மகிழ்ச்சி உடன்பட எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியாக இந்த வேளையிலே இருக்கின்றதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன். முன்னதாக பாராட்டு நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி பேசும்போது பிரதமர் மோடி அரசியலுக்காக இல்லாமல் உண்மையில் தமிழ் மக்கள், தமிழ் பண்பாடு, கலாச்சாரத்தின் மீது அன்பு வைத்துள்ளார். அதனால்தான் தமிழர்களுக்கு எப்போதெல்லாம் என்ன செய்ய வேண்டுமோ அவற்றை பிரதமர் செய்து வருகிறார் என்றார். அண்ணாமலை பேசும்போது சட்டசபையில் தீர்மானம் போட்டதால் டங்ஸ்டன் திட்டம் ரத்து செய்யப்படவில்லை, கிராம மக்களின் அன்புக்காகத்தான் பிரதமர் மோடி இதை செய்துள்ளார் என கூறினார்.